கேமரா ஒளிகளும் பொதுவா கான்ட்ராக்ட் வர்றா திரையில் கதை சொல்ல விமர்சனம் அல்ல இது ஒரு சினிமா பயணம் கண்ட திறப்பார் அவர் மனதில் கலைஞன். ஹேமகாஸ் இந்த எபிசோட்ல சுரேஷ் ராஜகுமாரி டைரக்ஷன்ல விக்ரம் பிரபு, அக்ஷய் குமார், அனிஷ்மா நடிப்பில் வெளிவந்திருக்கும் சிறை படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஆன் டைம்ல ரீச் ஆகும். வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த படத்தோட கதை என்னன்னா, விசாரணை கைதிகளில் ஜெயில இருந்து கோர்ட்டுக்கு கூட்டு போகும்போதும் கோர்ட்ல இருந்து திருப்பி ஜெயிலுக்கு கூட்டு வரும்போது எஸ்கார்ட் டியூட்டி பார்ப்பாங்களா போலீஸ். இந்த எஸ்கார்ட் டியூட்டி பார்க்கறவர் தான் ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸை சேர்ந்த ஹெட் கான்ஸ்டபிள் விக்ரம் பிரபு. ஆல்ரெடி இவர் கஸ்டடியில் ஒரு கைதி தப்பிச்சு போகும்போது சுட்டு கொண்டுட்டாருன்னு சொல்லிட்டு இவர் மேல ஆடியோ என்கொயரி வேற போயிட்டு இருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல வெள்ளூர் ஜெயில இருந்து ஒரு விசாரணை கைதியை சிவகங்கை கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு வர லாங் எஸ்கார்ட் டியூட்டி இவருக்கு வருது. அப்படி டிராவல் பண்ணும்போது இந்த கைதியை போலீஸ் துப்பாக்கியோட மிஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது அந்த படத்தோட கதை. இதுதான் கதைன்னு சொல்லிட்டு நானும் நினைச்சேன். ஆனா அந்த கைதி யாரு, அவரை தேடி போகும்போது அவர் பேக் ஸ்டோரி என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஹார்ட் டச்சிங்கான ஒரு ஸ்டோரி ஒன்று கிடைக்குது. அது என்னன்னு சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல, படம் பார்க்கும்போது நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, இந்த படத்தோட கதை 97 இருந்து 2003 நடக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. படத்தோட கதை பெருசாலாம் ஒன்றும் இல்லைங்க. மைனா படம் பார்த்துருக்கீங்களா, அதே கதை தான். ஆனா இந்த கதைக்கு இவங்க பண்ண ஸ்கிரீன் பிளே தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா டீட்டெயிலிங்கா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சீன்லேயே ஃபைட் ஒன்று வரும், அதுக்கப்புறம் 2-3 சீன்லேயே ஸ்கிரீன் பிளே பரபரப்பா போகுது. அப்புறம் கேரக்டர்ஸ்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஈஸியா ஸ்கிரீன் பிளே ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா அந்த மெயின் கேரக்டரோட பேக் ஸ்டோரி கட்டும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. குறிப்பா போலீஸ் டிபார்ட்மெண்ட், ஜெயிலு, கோர்ட்டோட புரோட்டோகால்ஸ், ப்ரொசீஜர்ஸ் பார்க்கும்போது ரொம்ப புதுசாகவும் இருந்துச்சு. இது நடுவில் விசாரணை கைதிகள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க கட்டிருக்காங்க. குறிப்பா ஒரு முஸ்லீம் ஏழையா இருந்துட்டா இந்த சிஸ்டம் அவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுதுன்னு ஓப்பனா கட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரே சீன்ல ஒரு ஹிந்துவும் முஸ்லீமும் பிரேயர் பண்றாங்க. ஹிந்து சாமி கும்பிடும் போது நம்ம பெருசா எடுத்துக்கிறது இல்ல. நான் அதே இடத்துல ஒரு முஸ்லீம் சாமி கும்பிடும் போது நம்ம ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி பாக்குறோம்ன்றத ஓப்பனா சொல்லியிருக்காங்க. ஒரு சீன்ல மூணார் ரமேஷ் ஒருவர் அந்த சீன்லாம் சூப்பரா எழுதியிருந்தாங்க. அவர் பேசுற டைலாக் மொத்த தேட்டரும் கிளாப் பண்ணாங்க. படத்துல ஏகப்பட்ட இடத்துல டைலாக்ஸ் நல்லா இருந்துச்சு. குறிப்பா நேட்டிவிட்டி ஸ்லாங் சூப்பரா இருந்துச்சு. லிமிட்ஸ் நெருங்க என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு அல்லு விடுது. அதுக்கு 2 பேர் காரணம். ஒருத்தர் டானாகாரன் டைரக்ட் பண்ண தமிழ், அவர் தான் அந்த படத்துக்கு கதை எழுதியிருக்காரு. ஒருத்தர் இவர் கூட சேர்ந்து ஸ்கிரீன் பிளே எழுதி இந்த படத்தை டைரக்ட் பண்ண சுரேஷ் ராஜகுமாரி, இவர் வெற்றிமாறனோட அசிஸ்டன்ட். அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்தா எப்படி கிளைமேக்ஸ் இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா இருந்துச்சு. துப்பாக்கியோட போயிருக்கான் கடைக்குல 3 பேரும் ஜெயில் தான். விக்ரம் பிரபுக்கு இந்த படம் 25வது படம். ஆனா படத்துல எங்கேயுமே நீங்க விக்ரம் பிரபுவை பார்க்க முடியாது. ஏன்னா படத்தோட கேரக்டர் கதிரவனாவே வாழ்ந்திருக்காரு. ரொம்ப நேர்மையா நடிச்சிருக்காரு. எல்கே அக்ஷய் குமார் ப்ரொடியூசர் லலித் குமாரோட பையன். அவர் கேரக்டர்னால என்ன பண்ண முடியும், என்ன பண்ண முடியாதுன்றத புரிஞ்சுக்கிட்டு படம் ஃபுல்லா சோகமா எந்த இடத்துல தன்னோட இயலாமை காட்டணும், குற்ற உணர்ச்சியை காட்டணும் அழகா நடிச்சிருக்காரு. சூப்பர். அனிஷ்மா 90s காலகட்டத்தில் லவ்வரோட ரெசம்லெஸை காட்டுற மாதிரி ஒரு கேரக்டர் சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இவங்க கேரக்டர் ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடலாம். ஆனால் செகண்ட் ஹாஃப்ல இவங்க கேரக்டரோட எங்கேஜ் ஆயிடும். அதே மாதிரி ரம்யா சுரேஷ், இஸ்மத் பானு, ஹரிசங்கர், நாராயணன்லாம் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நல்லாவே பண்ணியிருக்காங்க. மூணார் ரமேஷ் ஒரு சீன்ல வந்தாலும் நடிப்புல வெளுத்து விட்டாரு. சூப்பர். படத்தோட சினிமாட்டோகிராஃபி மாதேஷ் மணிக்கம் பண்ணியிருக்காரு. மோஸ்ட்லி நைட் ஷாட்ஸ் தான், லைட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் ஒரு ஃபைட்டுன்னு வரும், அதெல்லாம் சூப்பராக கேப்சர் பண்ணியிருக்காங்க. வழக்கம் போல ஜஸ்டின் பிரபாகரன் மியூசிக்ல சாங்ஸ்லாம் மெலோடியாக இருந்துச்சு. பிஜிஎம்லாம் சும்மா தெறிக்க விட்டாரு. ஃபிலோமின் ராஜ் எடிட்டிங்ல படம் 2 hours 5 minutes வருது. ரொம்ப கிறிஸ்பாக கட் பண்ணியிருக்காரு. சூப்பர். வர்ஷ்ணி சங்கரோட ப்ரொடக்ஷன் டிசைன்ல நிறைய டீடைலிங் காமிச்சிருக்காங்க. 2000 காலகட்டத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஓவரால இந்த படம் எப்படி இருந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஈஸியா ஸ்டோரியை ப்ரெடிக்ட் பண்ணாலும் செகண்ட் ஹாஃப்ல மேக்கிங்லயும் சரி, ரைட்டிங்லயும் சரி ஆடியன்ஸை ஹோல்ட் பண்ணிடுறாங்க. கிளைமேக்ஸ்ல மனசை கரைய விட்டுறாங்க. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல படம் பார்த்த திருப்தி. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி படங்களுக்கு நம்ம ரேட்டிங் கொடுக்கறது இல்லை. இந்த படம் ஒரு கோல்டன் டிக்கெட் மூவி. தயவு செய்து தியேட்டர்ல போய் பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். திஸ் இஸ் கான்காட் அண்ட் யூ ஆர் வாட்சிங் சினிமா வித் கான்காட். உலகம் கலர் உலகம், ஒவ்வொரு சீனுக்கும் நேர்மையான விமர்சனம். ஸ்பாய்லர் இல்ல, டென்ஷன் இல்ல, கான்காட் ரிவ்யூ ஸ்பாய்லர் இல்ல. துதி ஹீரோ பழைய லெஜெண்டர், எல்லாரும் கான்காட் ரேட்டிங் பாருங்க. போங்க மக்காஸ் ட்ரெண்ட் பண்ணுங்க. சினிமா வித் கான்காட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.